வணக்கம். இன்னைக்கு நாம இந்தியால சில முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இந்த இலவச திட்டங்கள் அப்புறம் திறன் பற்றாக்குறை இதுக்குள்ள தொடர்பு பத்தி பேசுது. முக்கியமா மகாராஷ்டிரால ஒரு பெண்கள் நலத்திட்டம், அதுல நடந்த ஒரு பெரிய மோசடி பத்தியும் இந்த இலவசங்களுக்காக எவ்வளவு செலவாகுதுங்கிறதையும் பார்க்கலாம். அதே நேரம் டிசிஎஸ் மாதிரி பெரிய கம்பெனிகள்ல ஆட்கள் தேவைக்கு ஏத்த திறமை இல்லாம இருக்கிற பிரச்சனையையும் அலசுவோம். இந்த விஷயங்களை பார்க்கும்போது நம்ம நாட்டு பணத்தை எப்படி செலவு பண்றோங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வியா வருது. இது தனி மனுஷனுக்கும் நாட்டுக்கும் உதவுதா இல்ல தடையா இருக்கா? சரி, அந்த ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். முதல்ல அந்த மோசடி பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். மகாராஷ்டிரால லட்கி பெஹன் யோஜனான்னு ஒரு திட்டம், மாசம் பெண்களுக்கு உதவித்தொகை. பண டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து ரொம்ப நாளா பணம் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. 14,000 பேரா? நம்பவே முடியலையே. இது வரி கட்டுற நம்ம பணம். ஆனா இந்த 14,000ங்கிறது சின்ன நம்பர் இல்ல. இதனால வர்ற பணச்சுமை ரொம்ப அதிகம். மகாராஷ்டிரா அரசு மட்டும் பாருங்க, 2024-25 வருஷத்துக்கு இந்த ஒரு திட்டத்துக்கு மட்டும் 35,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இது இன்னும் அதிகமாகி 46,000 கோடி வரைக்கும் கூட போகலாம்னு சொல்றாங்க. நினைச்சு பாருங்க, ஒரு S-400 ஏவுகணை சிஸ்டம் வாங்குற காசு இது. இது மகாராஷ்டிரால மட்டும் இல்ல, மத்திய பிரதேஷ், அங்க லாட்லி பெம்னான் இருக்கு, கர்நாடகா, தமிழ்நாடு, டெல்லி, இப்படி ஒரு 8 மாநிலம், ஒரு யூனியன் பிரதேசம்னு பல இடங்கள்ல இது மாதிரி திட்டங்கள் இருக்கு. ஆச்சரியமா இருக்கட்டா. இந்த உதவித்தொகை இன்னும் அதிகரிக்கலாம்னு அந்த வீடியோல சொல்றாங்களாமே. மத்திய பிரதேசத்துல 1,250 ரூபாய 3,000 ஆக்க போறதா பேச்சு இருக்கான். ஆமா, அப்படி ஒரு பேச்சும் இருக்கு. ஆனா உங்களுக்கு இந்த கேள்வி வரலாம், இந்த மாதிரி சின்ன தொகையால உண்மையிலே மக்களோட வாழ்க்கை தரம் நிரந்தரமா உயருதா? அதுதான் கேள்வி. அந்த பழைய பழமொழி மாதிரி, ஒருத்தருக்கு மீன் கொடுத்தா ஒரு நாள் பசி போகும், மீன் பிடிக்க கத்து கொடுத்தா வாழ்க்கை முழுக்க பசி இல்லாம இருக்கலாம்னு சொல்வாங்க இல்லையா? அதான் இங்கேயும். சும்மா பணம் கொடுக்கறதுக்கு பதிலா திறன் மேம்பாட்டுல, ஸ்கில் டெவலப்மெண்ட்ல முதலீடு செஞ்சா மக்கள் நிலையா சம்பாதிக்க முடியும். அதுதான் இந்த வீடியோவோட வாதமா தெரியுது. உடனடி தேவை நீண்டகால வளர்ச்சின்னு பார்க்கும்போது இது முக்கியம். குறிப்பா இப்ப டெக்னாலஜி மாறிட்டே இருக்கு. இந்த நேரத்துல ரொம்ப முக்கியம் ஸ்கில் மிஸ்மேட்ச். அதாவது வேலைக்கு தேவையான திறனுக்கும் வேலை தேடுறவங்க கிட்ட இருக்கிற திறனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இது பெரிய பிரச்சனையா வந்துட்டு இருக்கு. டிசிஎஸ்ல கூட பாருங்க, 12,000 பேரை வேலையை விட்டு தூக்குனதுக்கு காரணம் ஏஐ இல்ல, இந்த மாதிரி தேவையான ஸ்கில்ஸ் இல்லாததுதான் சொல்றாங்க. உலக பொருளாதார மன்றம், வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம், அவங்க டேட்டா கூட அதான் சொல்லுது. டேட்டா சயின்டிஸ்ட், ஏஐ எக்ஸ்பர்ட்ஸ், இவங்களுக்கான தேவை அதிகமாகுது. ஆனா அந்த வேலைக்கு ஆள் இல்ல. கரெக்டா சொன்னீங்க. இது டிசிஎஸ் பிரச்சனை மட்டும் இல்ல, இது ஒரு பெரிய முரண்பாடு. ஒரு பக்கம் கம்பெனிங்க வேலைக்கு ஆள் இல்ல, ஸ்கில் இல்லன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஸ்கில்ல வளர்க்க செலவு பண்ண வேண்டிய பெரிய தொகை இந்த மாதிரி இலவச திட்டங்களுக்கு போகுது. WF சொல்ற மாதிரி எதிர்கால வேலைகள் எல்லாம் இந்த புது திறமைகளை நம்பிதான் இருக்கு. அப்போ இதுல கவனம் செலுத்தலனா? ஆமா, இந்த ஸ்கில் கேப் இன்னும் பெருசாகும், பொருளாதார வளர்ச்சி கண்டிப்பா பாதிக்கப்படும். ஆனா அரசியல் ரீதியா பார்க்கும்போது இந்த இலவச திட்டங்களை நிறுத்துறது அவ்வளவு சுலபம் இல்லையா? அங்கதான் பிரச்சனை வருது. ஒரு தடவை மக்களுக்கு இது பழகிடுச்சுன்னா இத நிறுத்துற எந்த அரசாங்கமும் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது ரொம்ப சந்தேகம். அதுக்கு பதிலா எதிர்க்கட்சிகள் என்ன பண்ணுவாங்க? அதே திருப்பி கொண்டு வருவாங்க, இன்னும் பணத்தை ஏத்துவாங்க. அதேதான், அதையே திரும்ப கொண்டு வந்து பணத்தை இன்னும் ஏத்ததான் பாப்பாங்க. இது ஒரு மாதிரி அரசியல் சக்கர மாதிரி போயிட்டே இருக்கு. அப்போ இதோட விளைவு என்னவா இருக்கும்? வரி இன்னும் அதிகமாகுமா? இந்த மகாராஷ்டிரா மோசடி மாதிரி மத்த மாநிலங்களிலும் நடக்க வாய்ப்பு இருக்கா? கண்டுபிடிக்காம போகுமா? ஒரு தீராத சுழற்சியா இது? செலவு இப்படியே போனா ரோடு போடுறது, சட்ட ஒழுங்கு, கல்வி, சுகாதாரம் மாதிரி மத்த முக்கியமான விஷயங்களுக்கு பணம் குறையுமா? இந்த இலவசங்கள் தொடரும்னு வச்சுக்கிட்டாலும் சரியான வழி என்ன, இதோட உண்மையான விலை என்னன்னு மக்களுக்கு புரிய வைக்கணுமா? அதாவது சும்மா பணம் கிடைக்குதுன்னா ஒருவேளை மத்த சேவைகள்ல தரம் குறையுமோன்னு யோசிக்க வைக்கணுமா? இல்ல, இந்த பணத்தை வேற எங்க முதலீடு செஞ்சா நல்லா இருக்கும்னு பேசணுமா? ஆமா, எது உண்மையான நீடிச்ச பலனை கொடுக்குங்கிற விவாதத்தை ஆரம்பிக்கணுமா? அதுதான் கேள்வி. இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்கள் நிறைய கேள்விகளை எழுப்புது. இலவச திட்டங்களோட உடனடி பலன்கள் அது ஒரு பக்கம், நாட்டின் நீண்டகால வளர்ச்சி, தனிநபர் திறமை இது இன்னொரு பக்கம். இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சரியான பேலன்ஸ், அதை எப்படி கொண்டு வர்றது, இதுதான் பெரிய சவால். கடைசியா ஒரு விஷயம் யோசிக்கிறதுக்கு, மாசம் பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு சின்ன தொகை வர்ற அந்த தற்காலிக சந்தோஷம் முக்கியமா? இல்ல நிரந்தரமான வேலை, நல்ல ரோடு, நல்ல படிப்பு, மருத்துவ வசதி, இந்த மாதிரி நீண்ட கால பலன் தர்ற திறன் மேம்பாடு, மத்த முதலீடுகள் முக்கியமா? இந்த இலவசங்களுக்காக நம்ம எதை விட்டு கொடுக்கறோம், எவ்வளவு விட்டு கொடுக்க தயாரா இருக்கோம், இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.